ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பீட் வச்சு லாங் பீட் வச்சு ஒரு டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இப்போது ஒரு 3 லாங் பீட் எடுத்துருக்கிறேன். அதை நான் பண்ணுறது மாதிரி பாருங்கள். மொத்தமாக 3 பீடையும் கோத்துக்கிட்டு அதை ஒரு முக்கோண ஷேப்பில் வரும். அதை அந்த எண்ட்லேயே முடித்த எண்ட்லேயே நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஒவ்வொரு ஹார்னர் இருக்குல்ல, அந்த ஹார்னர் ஒவ்வொரு பக்கத்துலேயும் இந்த கவ் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு நேர் வைக்கணுக்கு அந்த முக்கோண ஷேப்பு கரெக்டாக வரணும். அந்த எண்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த மேல் பக்கமாட்டு அந்த கூம்பு மாதிரி இருக்குல்ல, அந்த பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ முக்கோண ஷேப் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மேலே இருந்து ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ், ஒரு பிக் சைஸ் ஃப்ளவர் சீக்வன்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்து நான் உள்ளுக்கு அதில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்மால் சைஸ் ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்து அதில் நான் ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி நான் ஒரு 3 ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்து நான் அதை மொத்தமுமே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, கிட்டாகில் ஒன்று, அந்த ரெண்டுக்கும் ரைட்டாக மேலே கொஞ்சம் மேலே தூக்கி ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்து இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு லீஃப் சீக்வன்ஸ் கொடுக்குறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இதை ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு லீஃப் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு லீஃப் சீக்வன்ஸ் 2 3 அதே மாதிரியே அந்த பக்கம் இந்த பக்கம் நடுவில் அப்படி 3 ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வெறும் சிம்பிள் ப்ரோச் தான் இது. வெறும் கை ஊசி கொண்டு பண்ணுற ப்ரோச் ஒர்க்கு தான். யார் வேணாலும் இது கற்றுக்கலாம். ஈஸியான ப்ரூச் ஒர்க்கு. கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியல நம்பரில் வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு ஃப்ளாட் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு அந்த நடுவில் ஸ்டிச் பண்ணிக்கிறோம் சுகர் பீட்ஸ் கொடுத்து. நெக்ஸ்ட்டு இந்த கார்னர்லையும் அதே மாதிரி ஒரு ப்ளூ கலர் சீக்வன்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு ஓகே, மேலே இருந்து ஒரு லீஃப் சீக்வன்ஸ் கொடுத்தேன். தேவைப்பட்டால் கொடுங்க, நான் கொடுத்து பார்த்தேன், பட் நல்லா இல்லை மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே வேணும்னா கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அதுலேயே நான் ஒரு பீடு கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த நடுவிலையும் ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்து அதையும் நான் ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் கிறிஸ்டல் பீடு எடுத்துக்கிறேன். ஒரு டியூமம் கிறிஸ்டல் பீடு. அதில் ஒரு சுகர் பீட்ஸையும் கொடுத்து ரிவர்ஸில் கொடுத்துக்கிறேன். ரிவர்ஸ்லேயும் கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஃபிட் பண்ணுற மாதிரி இந்த சுகர் பீட்ஸ் வச்சும் கொடுத்துக்கலாம். நான் ரிவர்ஸ்லேயே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்படி 3 ஹார்னர்லையுமே இந்த ஸ்டிச்சஸ் நான் கொடுத்துக்கிறேன். கிறிஸ்டல் பீட் வச்சு கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஓன் மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸ் என்னென்னா ஒரு அக்ரிக் ஃப்ளவர்ஸ் எடுத்துருக்கிறேன். அதை ஸ்டிச் பண்ணி ஒரு பிக் ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு சுகர் பீட்ஸையும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, உள்ளுக்கு ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் டேப்லெட் பீடு எடுத்துக்கிறேன். 3 டேப்லெட் பீடும் 3 ஒரு சும்மா ஒரு டியூமம் சைஸ் லாங் பீட் மாதிரி ஒரு பீடு. ஓகே, அதை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி டேப்லெட் பீடு மட்டுமே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஒன்று டேப்லெட் பீடும் ஒன்று அதே மாதிரி அந்த பார்த்தீங்களா மேலே பார்த்தா அதே மாதிரி பீடையும் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது ஒரு சிம்பிள் ப்ரூச் தான். ஸோ இது மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, இது இவ்வளோ தான், வெரி சிம்பிள். அதே முடிச்சு மொத்தம் 6 வருது. அந்த பெட்டல்ஸ் எவ்வளோ இருக்கும், அந்த பெட்டல்ஸ் ஒவ்வொரு அந்த பெட்டல்ஸ்லேயும் நம்ம பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரூச் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பீடு எடுத்துக்கிறேன். லாங் பீடு எடுத்துருக்கிறேன். இது ஒரு முதல்ல நம்ம முக்கோண ஷேப்பில் பார்த்தோம். இது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம பார்க்குறோம்.
ஓகே, இதுக்கு வந்துட்டு ஒரு டியூமம் பீடு, ஒரு லாங் டியூபீடு, டியூமம் பீடு அப்படி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதை வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா ஃபிட்டிங்காக இருக்கிறதுக்கு ஒரு கவ் ஸ்டிச்சும் கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு மேலே ஓகே இந்த ரவுண்ட் பீடு கொடுத்ததான் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே கொடுத்து அதே மாதிரி கவ் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பீடு நம்ம முடியுதில்ல அதுக்கு மேலே அதுக்கு மேலே கொடுத்து அதே மாதிரியே அங்கே கொடுத்து முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு கீழே ரைட்டாக கொடுத்து இதுலேருந்து இந்த பக்கம் கொடுத்துக்கோங்க. இப்படி 4 கார்னரில் வந்துட்டு நம்ம டியூபீடு கொடுத்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓகே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் வந்து நான் வீட் டியூபீடு கொடுத்துருக்குறேன், வீட் பீடு கொடுத்துக்கிறேன். அதை வந்துட்டு நான் 3 எடுத்துக்கிறேன். 3 ஹார்னர்ஸ்லேயும் 4 ஹார்னர்லையும் வந்துட்டு நான் இதே மாதிரி ரிவர்ஸில் வீட் பீடையும் எடுத்து ஒரு சுகர் பீட்ஸையும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட இதுக்கு பார்க்குறோம் கிறிஸ்டல் பீட்ஸ் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். கிறிஸ்டல் பீட்ஸும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இதில் லீஃப் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நான் லீஃப் சீக்வன்ஸ் 3 எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி வேறு நான் பண்ணுறது மாதிரி இல்லாமல் உங்களை ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் பண்ணுங்கள். ஓகே, இனி வந்துட்டு நான் ஸ்மால் ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்து அதுலேயும் வந்துட்டு சுகர் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். அப்படி அதில் வந்து 3 ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். 3 ஃப்ளவரையும் அதிலே வந்து அந்த ஹார்னரில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதே சேம் ப்ராசஸ் தான், அதே இந்த 4 பக்கமும் சுற்றிலும் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சேம் இதே ப்ராசஸ் தான். ஓகே, முதல்ல தொடங்கின இதே ப்ராசஸ் தான் நம்ம வந்துட்டு கன்டினியூ பண்ண போகிறோம். ஓகே, ஆரி அண்ட் ப்ரூச்சஸ் மெட்டீரியல்ஸ் வந்து நான் சேல் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்படுற யாராக இருந்தாலும் சரி, வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, என்கிட்டையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். குறைந்த கம்மி விலையில் வந்துட்டு நான் கொடுக்குறேன். 600க்கும் ப்ரூச்சஸ் கிட் இருக்குது. நீடு இருக்கிறவங்க என்கிட்டையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி எல்லா ஹார்னர்லையும் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இனி பேசிக் லெவல் வந்துட்டு இன்னி ஒரு 5 கிளாஸஸோடு நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு அட்வான்ஸ்டு கிளாஸ் தான் நம்ம பார்ப்போம். ஏதாவது டவுட் இருக்குது, புரியலை அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நான் வந்து டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி சேம் இதே ப்ராசஸ் தான் எல்லா இதுலேயுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். இது ப்ளவுஸில் எல்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும் இந்த ஒர்க்கெல்லாம் வந்துட்டு. பேசிக் லெவல் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி காப்பிச்சு தருவேன். ஸோ நீங்களும் ஒரு ப்ளவுஸ் வந்து போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். அதுக்கு அதுலேயும் ஒரு லீப் சீக்வன்ஸ் கொடுத்து ஒரு டியூபீடும் கொடுத்துட்டு கீழே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரி சேம் ப்ராசஸ் ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்து சுகர் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. அதே போல் சேம் மெத்தடில் பீடு கொடுத்து சுகர் பீட்ஸும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 3 பீட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி லீப் சீக்வன்ஸ் கொடுத்து அதை டியூபீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இதெல்லாம் கொடுக்க மறந்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் வந்து ஃப்ளவர்ஸ் அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் இல்லை வேணால் கொடுங்க, இல்லாட்டி இட்ஸ் நோ ப்ராப்ளம். ஓகே, நான் அதில் கொடுக்கல, நான் இப்போ தான் பார்த்தேன். ஓகே, நீங்கள் வந்துட்டு கொடுத்தா அதில் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ அதில் கொஞ்சம் கூட ஃபினிஷ்ட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நடுவில் ஒரு ஃபிட்டிங் ஸ்டோன் வச்சு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் இப்போ ஒரு
சின்னதாட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். அதில் வந்துட்டு இப்போ ஃப்ளாட் சீக்வன்ஸ் எடுத்துருக்கிறேன். ஃப்ளாட் சீக்வன்ஸ் சைடு கோல் சீக்வன்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு சைஸில் வந்துட்டு நான் ஜர்தோசியை வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு வந்து எத்தனை பெடல்ஸ் வேணுமோ அத்தனை, நான் ஒரு 7 பெடல்ஸ் கிட்ட தேவைப்படும். 7 வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அப்போ அந்த சைடு ஹோல் சீக்வன்ஸில் ஒரு ஹோல் தான் இருக்கும். ஸோ அந்த ரவுண்டு கனெக்ட் பண்ணி வச்சு நான் பண்ணுறது மாதிரி பாருங்கள். அதில் வந்துட்டு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. அந்த ரவுண்டு கரெக்டாக வேணும். அப்போ தான் அந்த சர்க்கிள் ஃபார்மேஷன் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்து நடுவில் இருந்து ஒரு ஸ்டிச் எடுத்து லீஃப் சீக்வன்ஸ் வந்து இதில் நம்ம வந்து கொடுக்குறோம். லீஃப் சீக்வன்ஸ் உங்கள்கிட்ட இருக்க எனி கலர்ஸில் லீஃப் சீக்வன்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம இதில் 2 பீடு வைப்போம். 2 பீடு இருக்கிறவங்க கொடுங்க, சர்தோசி இல்லாதவங்க 2 பீடு கொடுங்க. நான் இப்போ அதுக்கு 2 பீடுக்கு போகிறோம். சர்தோசி வந்து கொடுத்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிறேன்ல, அந்த சர்தோசியை வந்துட்டு நான் இதில் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்து அதில் வந்து ஹோல் இருக்காது. ஸோ என்ன பண்ணிக்கிறோன்னா அந்த கிளாத் அந்த எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோலுக்கு கிளாத்தில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அந்த லீஃப் சீக்வன்ஸு கிளாத்தில் வந்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அப்போ வந்துட்டு அந்த சைடுக்குள் சீக்வன்ஸ் வந்து ஃபிட்டிங்காக அழகாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த சைடுக்குள் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இதே மாதிரி ஒரு லீஃப் சீக்வன்ஸும் கொடுத்துட்டு இதே மாதிரி சர்தோசியும் கொடுத்து கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்படி வந்து அந்த சர்க்கிள் மொத்தம் வந்துட்டு ரவுண்டாக சுற்றி இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஈஸி மெத்தடு தான். ஓகே, பாருங்கள், ஒன் வாட்டி கூட பாருங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் அதே மாதிரி அதை சுற்றியே பண்ணிவிட்டு வாங்க. கீழே ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு ஒரு லீஃப் சீக்வன்ஸும் கொடுத்துட்டு கீழே ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். நான் கொடுக்காம இருக்கேன்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டேனா? கொடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா, அது ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு வந்து குலையாமல் அடுக்கு கரெக்டாக வரும். அதுமாதிரி நீங்கள் இந்த சைடுக்குள் சீக்வன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒன்றுக்கு கீழே ஒன்றா கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு அவ்வளோவுக்கு இலகி சாடாது, அப்படியே ஃபிட்டிங்காக வந்துட்டு இருக்கும். நம்ம கீழே ஒன்றுக்கு கீழே கொடுத்துட்டே வந்துட்டிங்கன்னா அந்த ஃப்ளவர் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து இன்னும் ஒரு ஹோல் இருக்கிறதுனால அதுவும் வந்து அந்த எண்டில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹோலு. ஸோ அதனால் சீக்கிரமாக வந்துட்டு ஒரு எலும்புனது மாதிரி நிற்கும். அந்த சீக்வன்ஸ் வந்து எலும்புனது மாதிரி நிற்கும். நீங்கள் அந்த பெட்டல்ஸை வந்து அடியில் கொடுத்துட்டே வந்துட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாகவே இருக்கும். அப்படி வரல அப்படின்னா நீங்கள் இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது லைட்டாக பீதவசன் க்ளூ ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் போதும், அதுவும் உங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? நம்ம ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது யாருக்காக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். ஸோ நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்தா தான் அடுத்து வந்து கஸ்டமர் வந்து நமக்கு நிறைய ஸ்டிச்சஸ் பண்ண கிளாத் வந்து தருவாங்க. ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் எப்பவுமே இது தானே ஈஸின்னு அப்படி நம்ம ப்ளூச்சஸ் நினைப்போம். பட் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது தான் அதோட கரெக்ஷன்ஸ் வந்து நமக்கு தெரியும். இது கரெக்டாக இருக்கா, ஃபிட்டிங்காக இருக்கா, இதுக்கு இது மேட்ச் ஆகுதா, செட் ஆகுதா அப்படின்னு நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் பண்ணும்போது தான் சில இது வந்து நமக்கு வந்து புரியும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் கம்பல்சரி வந்துட்டு ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது நல்லது. ஓகே, நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இதையும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இதில் ஒரு இன்னி லீவ் சீக்வன்ஸும் கொடுத்து சர்தோசி கொடுத்துட்டு கீழே கிளாத்லேயே ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் அதை உள்ளுக்குள்ளே அந்த சர்க்கிளில் வந்துட்டு அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துருக்கிறேன். அதில் வந்துட்டு அது மொத்தமே ஃபில் பண்ணுறதுக்கு வேண்டி நான் ஃப்ளவர் சீக்வன்ஸும் கொடுத்து சுகர் பீட்ஸும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அது மொத்தமே அதில் நடுவில் உள்ள சென்டர் பார்ட்டுக்கு மட்டும் ஒரு பேர்ல் பீடு கொடுத்துக்கிறேன். பேர்ல் பீடும் ஒரு சுகர் பீட்ஸையும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, பாருங்கள், இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேர்ல் பீடும் ஒரு சுகர் பீட்ஸையும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். எண்ட் நாட் போட பறந்துடுங்க. எல்லா ஸ்டிச்சஸுக்கும் எண்ட் நாட் போடணும் கம்பல்சரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.